நேரம் நம்மள இந்த பாட்டை போட்டு கேட்டுட்டு இருப்பா. ஏதாவது கார்ட்டூன் சேனல் வையனே. பாட்டி எப்ப பார்த்தாலும் கார்ட்டூன் வைன்ட்டு பாட்டு எவ்வளவு அழகா இருக்கு, அதை கேட்கலாம. நான் பாட்டு தான் கேட்பேன், இஷ்டம்னா பாரு, இல்லைன்னா எழும்பிப்போ. ஓஹோ, கார்ட்டூன் சேனல் வைக்க மாட்டியா? இப்ப பாரு ஒண்ணு என்ன பண்ணுங்க நீ. அம்மா அம்மா. என்ன மக்களே? அம்மா, அண்ணனுக்கு வயிறு பசிக்குவா, சாப்பிடறதுக்கு பஜ்ஜி வேணுமா? இந்த வாரம் கம்பெடுத்துட்டு எப்ப பார்த்தாலும் பஜ்ஜி வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்டு கிடக்குது. பல்லடத்துல லீவ் விட்டாலும் விட்டாவோ, வீட்டுல நம்ம உயிரெல்லாம் போவு. எப்படி நீ எனக்கு கார்ட்டூன் சேனல் வைக்க மாட்டேன்னு சொன்னல? சரி பாவம், கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டுட்டு கார்ட்டூன் சேனல் வச்சு கொடுக்கலான்னு பார்த்தா அம்மாட்டே நான் மாட்டி விட்டுறியா? உனக்கு கார்ட்டூன் சேனல் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பேசாம எழுப்பி ஓடி போயிட பாத்துக்க. எனக்கு வர கோவத்துக்கு போல இவன் கோவப்பட்டவன அப்படியே பயந்துருவாவ. நான் இப்ப அப்பாவுக்கு போன் பண்ணி பஜ்ஜி வாங்கிட்டு வர சொல்லி நல்லா சாப்பிடுவேன். உனக்கு தர மாட்டானே. என்னத்தையாவது பண்ணி தொலை, என்னை நிம்மதியா ஒரு பாட்டை பார்க்க விடு. ஆமா, இவரு பாட்டு கேட்கலன்னு அப்படியே உலகம் நின்றான் பாரு. லே மோனே, இன்னைக்கு பல்லடத்துக்கு போலியா? உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா? அப்பா இன்னைக்கு ஸ்கூல் லீவுப்பா. ஆமா, அது என்னப்பா கையில கவரு? நான் வாங்கிட்ட கேள்வி கேட்டா நீ திருப்பி என்கிட்ட கேள்வி கேள்ல. தெரியும், எனக்கு தெரியும். பஜ்ஜி தானே, அவ கேட்டா மட்டும் உடனே அவளுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருங்க. நான் கேட்டா மட்டும் அது இல்ல இது இல்லன்னு சொல்லிட்டு ஏதாவது காரணம் சொல்லுங்க. சரி சரி, சத்தம் முடையில எல்லாருக்கும் சேர்த்து தான் வாங்கி தந்திருக்கேன். அம்மாட்ட கொண்டு கொடுக்க, அம்மாட்ட போய் வாங்கி சாப்பிடு. சின்ன பொண்ணு என்னங்க வந்துட்டியலா? இந்தா சின்ன பொண்ணு, இதுல பஜ்ஜி இருக்கு, எல்லாருக்கும் எடுத்து கொடு. என்னங்க அவங்களுக்கும் டீ போட்டு கொண்டு வரட்டா? சரி, போட்டு கொண்டு வாமா. அவையா மூஞ்ச உருணி தூக்கி வச்சிட்டு இருக்கான். அவனுக்கு சின்னவா கேட்ட உடனே பஜ்ஜி வாங்கிட்டு வந்துட்டோம்ல, அதான் கோவத்துல இருக்காரு. சரி சரி, அவனுக்கு 2 பஜ்ஜியை கொடு, சரியாயிரும். சரிங்க, நான் இப்ப வச்சு எடுத்துட்டு வரேன். லே மோனே, சரி சரி கோவப்படாத, அம்மா இப்ப பஜ்ஜி கொண்டு வருவா. என்கிட்ட பேசாத நீ, உன்கிட்ட தான் சண்டை. சரி சரி கோவப்படாத மோனே, நாளைக்கு தங்கச்சிக்கு தெரியாம உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். என்ன உண்மையா வாங்கி தருவீங்களா? வாங்கி தரேன்ல. அப்போ ஓகே. இல்லை மோனே, பல்லட லீவுனா உடனே உட்காந்து டிவியை பார்த்துட்டு இருக்கேன்மா. அந்த புக் எடுத்து படிச்சா என்ன? சரிப்பா, நான் டிவி அழைச்சிட்டு படிக்க. நீங்க எனக்கு கணக்கு சொல்லி தருவீங்களா? மோனே, உனக்கு கணக்கு சொல்லி தரணும்னா நான் முதல்ல படிச்சிருக்கணுமே. எங்க அப்பா அம்மா என்னைய படிக்க வைக்கலையா? அதனாலதான் உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு மட்டும் நல்ல அப்பா அம்மா கிடைச்சிருக்காங்க. எங்களுக்கு அப்படியா? எப்ப பார்த்தாலும் ஸ்கூலுக்கு போ, படி படின்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டு.